அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய தேவைகள் நிறைவேற ஒரு சிறந்த அமலை பற்றி இன்ஷால்லா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மிகவும் அனுபவபூர்வமானது. எனவே இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு துவா நம்ம 145 தடவை ஓதணும். இதை ஓதுறதுக்கு முன்னும் பின்னும் ஸலவாத் 7 முறை ஓதணும். இந்த ஸலவாத் வேணாலும் ஓதலாம், ஆனால் தரூத் இப்ராஹிம் இன்னும் சிறந்தது. அதனால நீங்கள் அதை ஓதிக்கோங்க. 145 தடவை இதை ஓதணும். முன்னும் பின்னும் ஸலவாத் 7 முறை. இதை நாம் காலையில் ஃபஜருக்கு பின்னாடியும் மாலையில் அசருக்கு பின்பாகவும் ஓதி வர வேண்டும். இது ரொம்ப அனுபவபூர்வமானது. நம்மளுடைய தேவைகள், ஹலாலான அனைத்து விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்ராக இருக்கும் இது. இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த திக்ர் என்னன்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அந்த திக்ர் என்னன்னா, ஹஸ்பி அல்லாஹு ஹசீப், ஹஸ்பி அல்லாஹு ஹசீப், ஹஸ்பி அல்லாஹு ஹசீப். எனவே இந்த ஒரு துவாவை 145 தடவை முன்னும் பின்னும் ஸலவாத் 7 முறை ஓதிக்கொள்ளணும். காலையில் ஃபஜர் தொழுதுட்டு அப்புறம் மாலையில் அசர் தொழுகை தொழுது முடிச்சுட்டு தினந்தோறும் இதை நாம் ஓதி வந்தால் நம்மளோட என்ன தேவையோ அதை நியத்து வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எதா வேணா இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை நம்மளோட பொருளாதார பிரச்சனைகள், வேலைக்காக இருக்கலாம், குடும்ப பிரச்சனை, என்ன வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய ஹலாலான தேவைகள் அது என்னவா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வைத்து நாம் ஓதி வந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவான். இந்த ஒரு திக்ரை நாம் தொடர்ந்து ஓதி 7 தடவை முன்னும் பின்னும் ஸலவாத் தரூத் இப்ராஹிம் சிறந்தது. வேறு ஸலவாத் ஓதாதா இருந்தாலும் ஓதலாம். 145 தடவை இந்த ஒரு துவாவை ஓதணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை ஓதி நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு கைக்குடி தர உதவி செய்வானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.